பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட தர்ஷா குப்தா 2 வாரங்களில் வெளியேறி மீண்டும் வீட்டிற்குள் என்ட்ரி கொடுத்து அருமையாக விளையாடினார். சோசியல் மீடியா பக்கங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் இவர் பல புகைப்படங்களை பகிர்ந்து இளசுகளின் மனதை கொள்ளையடித்து வருகின்றார். சில சமயங்களில் மிகவும் கவர்ச்சி காட்டி புகைப்படங்களை பகிர்ந்தாலும் இவரது ரசிகர்கள் இவரை நார்மல் ஆடைகளிலே பார்க்க விரும்புகின்றனர். தற்போது தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா சென்றுள்ள அவர் அங்கு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றார். இந்நிலையில் டைகர் பார்க் சென்றுள்ள அவர் உயிருடன் இருக்கும் புலி ஒன்றின் அருகில் நின்று அதை மிகவும் ஆசையுடன் தடவி முத்தம் கொடுத்த வீடியோவை இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகர் கணேஷ் காமெடி நடிகை ஆர்த்தியை திருமணம் செய்த பிறகு தனது பெயரை கணேஷ்கர் என்று மாற்றிக்கொண்டார். தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அவர் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்த புகைப்படத்தை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். ரஜினியின் பல படங்களில் சிறுவயது ரஜினியாக நடித்துள்ளார் கணேஷ்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான பரபரப்பு தற்போதே களை கட்ட தொடங்கியுள்ளது. இதனால் பல சினிமா நட்சத்திரங்கள் விஜயின் கட்சியில் இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் விஜய் டிவி காமெடி நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமான நடிகர் சரத் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். சமூக வலைதளங்கள் மூலம் மிகவும் பிரபலமாகி பிக் பாஸ், டாப் குக்கு டூ குக்கு போன்ற டிவி நிகழ்ச்சிகளிலும் பல திரைப்படங்களிலும் நடித்து வரும் ஜி.பி. முத்து சமீபத்தில் 40 லட்சம் மதிப்புள்ள ஆடி கார் ஒன்றை வாங்கியுள்ள புகைப்படத்தை தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்.